அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா 33 அதிகாரம் 6 இதோ நான் அவளுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவளை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதியும் சத்தியத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, இந்த காலகட்டத்தில் நமக்கு ஆரோக்கியம், சுகம், சந்தோஷம், ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைத்தால்தான் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும். இதில் ஒன்று குறைந்தாலும் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், பரிபூர்ண சமாதியும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ள வேண்டும். அவருடைய வசனமே சத்தியம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே இயேசுப்பா, இந்த வசனத்தின்படி எங்களுக்கு நடக்க கிருபை தாங்க ராஜா. இந்த வசனம் என் வாழ்க்கையில் கிரீசம்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வசனம் தகப்பனே எங்கள் சபையில் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள தகப்பனே இயேசுப்பா, எங்கள் உலகத்தில் இருக்கிற மக்களுக்குள்ள தகப்பனே இயேசுப்பா ஸ்தோத்திரங்க. புறஜாதி மக்கள் எல்லோரும் அழிந்து கொள்ள தகப்பனே உங்களுடைய வசனம் எவ்வளவு தகப்பனே தேனும் மதுரமான வார்த்தைகளாக இருக்குது ராஜா. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரீசம்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரங்க தம்பி. உங்களுடைய ரகசிய வருகை நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட எங்கள் ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க ராஜா, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. துதிகான மகிமையாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பர் ரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.